Hello friends, welcome back to Samapasi channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரமலான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி தான். சோ அதை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரமலான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 50 கிராம், மல்லி இலை தேவையான அளவு, இஞ்சி பூடு 200 கிராம், முட்டைக்கோஸ் 100 கிராம், கேரட் 50 கிராம், பச்சை மிளகாய் 5, கறிவேப்பிலை, புதினா இலை, பிரியாணி இலை, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா தூள் 2 ஸ்பூன், கல் உப்பு, தக்காளி 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1/4 கிலோ, கிராம்பு, பட்டை, தேவையான அளவு தண்ணீர், தேங்காய் பால் 1/2 மூடி. இப்போ நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்புவை அதில் போடுங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாயும் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. புதினா, பிரியாணி இலையையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து கிளறி விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மற்றும் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூட மல்லி இலையையும் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க இஞ்சி வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கணும். இது கூட இப்போ முட்டைக்கோசையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காம. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிருங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த கொதிக்கிற கலவையில் 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட பச்சரிசியையும் சேர்த்துக்கணும்.
இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. அது கூட உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மூடி வச்சிருங்க. பாருங்க நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வெந்திருக்கிற இந்த சமயத்தில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ மூடி வச்சிருங்க. பாருங்க டேஸ்டான ரமலான் நோன்பு கஞ்சி நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கூடவே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நோன்பு கஞ்சி நீங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிடாம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களை வந்து வாழ்த்துவாங்க இல்லையா? ஸோ அதனால தான். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு கிளறி விடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.